குட் மார்னிங் கைஸ், மை செல்ஃப் கிருஷ்ணராஜ். இன்னைக்கு வந்து மெட்டீரியலைஸ் வியூ பார்க்கலாம். மெட்டீரியலைஸ் வியூன்னொடனே உங்கள் மைண்டில் ஞாபகம் வருவது, இது வந்து நம்ம ஒரு கொரியை எப்படி வியூவில் ஸ்டோர் பண்ணுறோமோ அது மாதிரி கொரியோட ரிசல்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணுற பிளேஸ்க்கு பேர் தான் மெட்டீரியலைஸ் வியூ. அதாவது ஸ்னாப்ஷாட் ஆஃப் கொரி ரிசல்ட் அப்படிங்கிறத இது ஃபர்ஸ்ட் பாயிண்டாக நீங்கள் எப்பயுமே சொல்லணும். ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், இது வந்து கொரியை வந்து எதுக்காக ஸ்டோர் பண்ணுறோம் மெட்டீரியலைஸ் வியூவில் வந்து நம்ம ஏன் கொரியோட ரிசல்ட் தான் டேட்டா பேஸ்லேயே இருக்கு, அதை ஏன் தனியாக எடுத்து ஸ்டோர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் போட்டிருப்பீங்க. எல்லாருக்குமே வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு பாஸ்புக் வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் போய் என்ட்ரி போடுவீங்க. ஒவ்வொருத்தவங்களும் என்ட்ரி போடும் போதும் ரெக்கார்டு வந்து சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. ஒன்ஸ் ஒரு என்ட்ரி விழுந்துருச்சுன்னா அந்த என்ட்ரி அப்படியே தான் இருக்கும். எத்தனை வருஷம் கழிச்சு நீங்கள் போய் என்ட்ரி போட்டிங்கனாலும் அந்த என்ட்ரி வந்து டேட்டா பேஸில் அப்படியே தான் ஸ்டோர் ஆகிருக்கும். உங்களோட பேப்பரில் வரும்போதும் சேம் காப்பி தான் வரும். ஒவ்வொருத்தவங்களும் போய் டேட்டா பேஸை ஹிட் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்கன்னா லேக்ஸ் க்ரோர் பர்சன், கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்றதுன்னா மில்லியன் பில்லியன் பர்சன்ஸ் வந்து வந்து எல்லாருமே என்ட்ரி போடுவோம். ஸோ ஒவ்வொரு டைமும் டேட்டா பேஸை எல்லாரும் ஹிட் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக அடிவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, அந்த கொரியோட ரிசல்ட் எடுத்து நான் இன்னொரு டேட்டா பேஸ்லேயே ஒரு பார்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த இதுக்கு தான் எம்யூ வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த மெட்டீரியலைஸ் வியூ வந்து அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். நெக்ஸ்ட் டைம் யார் எடுத்தாலும் டேட்டா பேஸ்ல இருந்து அவங்களுக்கு வந்து என்ட்ரி போட தேவையில்லை. ஜஸ்ட் அந்த காப்பி, ஒரு காப்பி எடுத்து வச்சிருக்கோம்ல, அதுல இருந்து அவங்க எப்போ வேணுமோ யூசர் வந்து என்ட்ரி போட்டுக்குவாங்க. இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் மெட்டீரியலைஸ் வியூ கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? அதாவது டு இம்ப்ரூவ் பர்ஃபார்மன்ஸ். அப்புறம் வந்து டேபிள் லாக் எரர் வந்து ரிடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றோம். எப்போ இந்த டேபிள் லாக் எரர் வரும்னா, ஒரே ஆக்டிவிட்டியை 2-3 பேர் செய்வோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு டேபிள்ல இருந்து ஒரு டேட்டாவை ரெட்ரீவ் பண்றீங்க. சேம் டேபிள், சேம் காலம், சேம் இதை வந்து மல்டிபிள் பர்சன்ஸ், ஒரு ஒரு 1000 பேர் 2000 பேர் ஒரே ஒர்க்கை, ஒரே இது எப்படின்னா ஒரு மேனேஜரும் அதை ஓப்பன் பண்ணுவாங்க, நீங்களும் இது பண்ணுவீங்க. அந்த மாதிரி டைம்ல டேபிள் லாக் எரர் வரும். ஓகேங்களா? டேபிள் வந்து லாக் ஆயிடும். ஏன்னா நான் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுவேன் சம்டைம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் டிபி டெவலப்பர்னு வச்சுக்கோங்க. நான் வந்து டிஎம்எல் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் அந்த டேபிள்ல. ஏற்கனவே இருக்க டேட்டா வந்து ஏதோ டிஎம்எல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து என்ன ஆகும், நீங்க வந்து என்ட்ரி போடுவீங்க. ஸோ 2 பேரும் ஒரே டேபிள்ல டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டி செய்வோம். அப்போ வந்து என்ன ஆகும், டேபிள் லாக் எரர் வந்து வந்துடும். டேபிள் வந்து லாக் ஆயிடும். ஸோ அப்போ வந்து 2 பேருக்குமே அவுட்புட் வந்து வராது. சப்போஸ் நான் முன்னாடி செஞ்சேன்னா என்னோட ஒர்க் நடக்கும், உங்களோட ஒர்க் வந்து ஸ்டாப் ஆயிடும். இந்த மாதிரி டேபிள் லாக் எரர் வந்து ரிடியூஸ் பண்றதுக்கு இது பண்ணுவோம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ரொம்ப குட்டி டாபிக். ரியல் டைம்ல நீங்க எந்த அளவுக்கு எம்யூல கிரியேட் பண்ணுவீங்கன்னா ரொம்ப ரேரா தான் கிரியேட் பண்ணுவீங்க. ஆனா இன்டர்வியூ ப்ராஸ்பெக்ட்க்கு இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே கிரியேட் நிறைய பண்ணியிருக்கோம். அதே ஸ்டேட்மெண்ட் தான். கிரியேட் டேபிள் நேம் மாதிரி கிரியேட் மெட்டீரியலைஸ் வியூ நேம். அப்புறம் வந்து இதுல வந்து இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பண்ண முடியும். ஏன்னா இதுல என்ன இருக்கு, டேட்டா இருக்கு. ஆனா டிஎம்எல் பண்ண முடியுமா? டிஎம்எல் பண்ண முடியாது அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல டிஎம்எல் பாசிபிள் இல்ல, ஆனா இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண முடியும். வியூல வந்து இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ டிஃபரன்ஸ் சொல்லும் போது இதெல்லாம் நீங்க டிஃபரன்ஸா சொல்லணும். வியூக்கும் எம்யூக்கும் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஓகே, நம்ம ஜஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணலாம். கிரியேட் மெட்டீரியலைஸ் வியூ நேம் ஆஸ் ஒரு செலக்ட் கொரி. நீங்க வியூ கிரியேட் பண்ண மாதிரியே தான் மெட்டீரியலைஸ்ங்கிற ஒரு வேர்டு மட்டும் யூஸ் பண்ணணும். கிரியேட் நான் வந்து ஏதோ ஒரு நேம் வைக்கிறேன். இதுக்கு T1 எது வேணாலும் நீங்க வைக்கலாம். இல்லாத நேமா வைக்கணும். சரி, நான் எக்ஸாம்பிளுக்கு M வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, எஸ் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஓகே, பாருங்க, மெட்டீரியலைஸ் வியூ கிரியேட் பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆகி வந்திருக்கும். ஏன் இது லேட் ஆகி வருதுன்னா, இது ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு வந்து டேட்டா ஃபுல்லா காப்பி பண்ணி எடுத்துச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு இங்க பாருங்க 2 செகண்ட்ஸ் எடுத்துக்கிச்சு.
அதோட ஃபுல் பேக்கப் நீங்க லேக்ஸ் க்ரோர் ரெக்கார்ட்ஸ்லாம் வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப மெட்டீரியலைஸ் வியூ பண்ணீங்கன்னா, 1/2 அன் ஹவர், 1 ஹவர் கூட ஓடும். ஸோ பர்ஃபார்மன்ஸ்ங்கிறது இத பொறுத்து தான் பர்ஃபார்மன்ஸ் ஆகும். நம்ம என்ன கொரி குடுக்குறோமோ, அத பொறுத்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து இதாகும். அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஜஸ்ட் ஓகே. இப்போ வந்து நான் வந்து இது கிரியேட் பண்ணிட்டேன். மெட்டீரியலைஸ் வியூ கிரியேட் பண்ணிட்டேன். இனிமே மெட்டீரியலைஸ் வியூல இருந்து நான் எதா இருந்தாலும் டேட்டா எடுத்துக்குவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார் ஓகே. டேட்டா வந்து வந்துருச்சு. நான் இது இஎம்பி டேபிள் இருக்கான்னு ஒரு செகண்ட் பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் யூஸ் பண்ணும் பார்த்தீங்களா? இந்த இடத்துல ரீப்ளேஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. டேபிள் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகே. ஐ திங்க் ஏற்கனவே ஏதோ கிரியேட் பண்ணியிருக்கோம். இஎம்பி டேபிள் இன்னொரு தடவை அதுவே கூட பண்ணலாம். ஜஸ்ட் நான் இப்போ வந்து டிஎம்எல் பண்ண போறேன் மெயின் டேபிள்ல. அதுக்காக. இங்க இருக்கு. எம்ப்ளாயிஸ் டேபிள் எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ வந்து நான் இஎம்பி டேபிள காப்பி டேபிள் எடுத்துட்டேன். இஎம்பின்னு இப்போ ஒரு டேபிள் இருக்கு. மெட்டீரியலைஸ் வியூவை டிராப் பண்றதுக்கு டிராப் மெட்டீரியலைஸ் வியூ நேம். ஓகேங்களா? இதை டிராப் பண்றேன். டிராப் மெட்டீரியலைஸ் வியூ ட்ரிபிள் எம். ஓகேங்களா? இது கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் இல்ல, அதனால திரும்ப பண்ண முடியாது. ஓகே. மெட்டீரியலைஸ் வியூவை டிராப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இஎம்பி டேபிளுக்கு வந்து இந்த மெட்டீரியலைஸ் வியூவை கிரியேட் பண்றேன். பாருங்க, கிரியேட் மெட்டீரியலைஸ் வியூ எம்யூ செலக்ட் கொரி. ஓகே. இப்போ வந்து செலக்ட் எல்லாமே எல்லா காலமும் எல்லா டேட்டாவையும் ஸ்டோர் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஆல் காலம்ஸ் தான் இதுல யூஸ் பண்ணுவாங்களா அப்படிலாம் இல்லை. என்னன்னா ஒரு டேபிள்ல ஒரு மெயின் டேபிள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மெயின் டேபிள்ல ஒரு 300 காலம்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம பாஸ்புக் என்ட்ரி பண்ணும்போது என்ன பண்ணுவோம், 5-6 காலம்ஸ் மட்டும் தான் என்ட்ரி பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து 5-6 காலம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரிட்ரைவ் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இஎம்பி டேபிள்ல நான் ஏதோ ஒரு சேஞ்ச் பண்றேன். இஎம்பி டேபிள்ல ஏதோ ஒரு அப்டேட் பண்றேன், இல்லைன்னா ஒரு இன்சர்ட் பண்றேன், ஏதோ ஒன்று பண்றேன். அப்டேட் டேபிள் நேம். நான் தான் இதுல டிஎம்எல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, ட்ரிபிள் எம் யூஸ் பண்ணக்கூடாது. டேபிள் நேம் இஎம்பி செட். நான் வந்து சேலரி போடுறேன். சேலரி ஈக்குவல் டு 50,000 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் என்ன பண்றேன், எல்லா காலமுக்கும் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே. இல்லைன்னா ஒரு வேர் எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் ஐடி ஈக்குவல் டு ஈக்குவல்னா ஒரே ரோ தான் ஆகும். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணலாம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒரு 115 இல்லை 105 தான். 105. ஸோ இந்த 6 ரோக்கு மட்டும் நான் வந்து அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? 6 ரோஸ் அப்டேட்டட் ஆயிடுச்சு. பாருங்க, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இஎம்பி. இதுல என்னாச்சு, எல்லாமே 50,000 அப்டேட் ஆயிடுச்சு. ஆனா எம்யூல பாருங்க அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு வந்து ரெஃப்ரெஷ் மெத்தட்ஸ் இருக்கு. 3 ரெஃப்ரெஷ் மெத்தட்ஸ் இருக்கு. அந்த ரெஃப்ரெஷ் மெத்தடை யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து அப்டேட் பண்ண முடியும். அது என்னன்னா கம்ப்ளீட், ஃபாஸ்ட், ஃபோர்ஸ்.
இந்த 3 மெத்தட் யூஸ் பண்ணி மட்டும்தான் உங்களால வந்து இது பண்ண முடியும். ஓகே, ரெஃப்ரெஷ் மெத்தட் என்னது? கம்ப்ளீட், ஃபாஸ்ட், ஃபோர்ஸ். ஓகே, இந்த 3 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி மட்டும் தான் பண்ண முடியும். இதுல நம்ம இப்போ வந்து கம்ப்ளீட் மெத்தட் மட்டும் தான் பார்க்க போறோம். இந்த ஃபாஸ்ட்டுக்கும் ஃபோர்ஸுக்கும் என்ன பண்ணா எரர் லாக் டேபிள்னு இருக்கு. ஒரு டேபிள் எரர் லாக் டேபிள்னு ஒன்று கிரியேட் பண்ணி அது மூலியமா பண்ணும். ஓகேங்களா? இது இப்போ வந்து முக்கியம் இல்லை. கம்ப்ளீட் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ரேரா யூஸ் பண்றது. இது அந்த அளவுக்கு யூஸே பண்ண மாட்டோம். ஸோ எரர் லாக்லாம் வந்து நான் உங்களுக்கு அட்வான்ஸ் கான்செப்ட் கடைசியா எடுப்பேன். கடைசியா ஃபீச்சர்ஸ்லாம் எடுப்பேன். 12C ஃபீச்சர்ஸ், 18C ஃபீச்சர்ஸ். அப்போ வந்து இந்த எரர் லாக் டேபிள்லாம் எப்படி கிரியேட் பண்றது அப்போ தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து மற்றதெல்லாம் ஸ்டடிஸ் பண்ணும். இப்போ அதில் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் லேக் ஆகிட்டு இருக்கும். டைம் ரொம்ப டிலே ஆகிடும். ஸோ அதனால நீங்கள் இப்போதைக்கு கம்ப்ளீட் மெத்தட் மட்டும் எம்யூ கிரியேட் பண்ணிருக்கீங்களா, ஐ ஹேவ் நாலேஜ்னு சொல்லுங்க. நீங்கள் கிரியேட் பண்ணதில்லை. ரெஃப்ரெஷ் பண்ணுறது எப்படின்னு தெரியும்னு கேட்டாங்கன்னா இந்த மெத்தட் சொல்லுங்க. எனக்கு கம்ப்ளீட் ரெஃப்ரெஷ் மெத்தட் பண்ண தெரியும் அப்படிங்கிறது மட்டும் சொல்லுங்க. எக்ஸிக்யூட் dbms underscore mview dot refresh. இதுல 2 ஆர்குமெண்ட் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து எம்யூவோட நேம் சொல்லணும். என்னது? ட்ரிபிள் எம். ஓகேங்களா? செகண்ட் ஆர்குமெண்ட் என்ன சொல்லணும்னா கம்ப்ளீட்டா, ஃபாஸ்டா, ஃபோர்ஸா அப்படிங்கிற சியா எஃப்ஆ அந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டா, ஃபாஸ்டா, ஃபோர்ஸான்றது சொல்லணும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட் மெத்தட் யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ நான் வந்து எம்யூ வந்து ஜஸ்ட் டிபிஎம்எஸ் எக்ஸிக்யூட் பண்றேன். இது வந்து கம்ப்ளீட்டா ரெஃப்ரெஷ் பண்ணிடும். ஸோ இது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா டெய்லி ஈவினிங்ல பண்ணுவாங்க. அதாவது நீங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து போட்டீங்கன்னா தெரியும். பாஸ்புக்ல வந்து இன்னைத்த டேட் வந்து இப்பெல்லாம் வந்துருச்சு. முன்னானா இல்லை. முன்ன வந்துட்டு இப்பெல்லாம் போட முடியுது. இப்பெல்லாம் உடனே உடனே அப்டேட் கொடுத்துட்றாங்க. முன்னெல்லாம் வந்து உடனே வந்து நீங்க வந்து போட முடியாது, என்ட்ரி போட முடியாது. அன்னைத்த டிரான்சாக்ஷன் இன்னைக்கு லோன் அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்கு. நிறைய லோன்ஸ் அக்கௌண்ட்ஸ்லாம் இன்னைக்கு பண்ண டிரான்சாக்ஷன் உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்லேயே கூட நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இன்னைத்த இது வந்து உங்களோட என்ட்ரியில இருக்காது. ஸோ நேத்து என்ன பண்ணீங்களோ அது வரைக்கும் தான் உங்களால என்ட்ரி எடுக்க முடியும். மொபைல் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ற எல்லாருக்கும் தெரியும். இன்னைத்தோட ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களால ரெடி பண்ண முடியாது. நாளைக்கு தான் எடுக்க முடியும். நேத்து வரைக்கும், அதாவது 3 மந்த் பாஸ்ட் 3 மந்த் டிரான்சாக்ஷன் எடுக்க முடியும். அது என்னைக்கு வரைக்கும்னா நேத்து வரைக்கும் தான் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இது வந்து டெய்லி வந்து இது ஒரு ட்ரிகர்ல செட் பண்ணியிருப்பாங்க. அதாவது நீங்க பண்ண தேவையில்லை. அந்த ட்ரிகரே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒர்க் வந்து முடிச்சிடும். ஓகேங்களா? இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம். இப்போ போய் பாருங்க டேபிள்ல டேட்டா வந்து இதாயிடுச்சுங்களா? சரி, ஓகே. நான் வந்து இந்த டேபிள டிராப் பண்ணிடுறேன். அப்ப என்ன ஆகும்? டிராப் டேபிள் இஎம்பி. இஎம்பி வந்து டிராப் பண்ணிட்டேன். டேபிள் டிராப் ஆயிடுச்சா? இப்போ வந்து இஎம்பி பாருங்க. இஎம்பி டேபிள்ல டேட்டா இல்லையா? டேபிள் ஆர் வியூ டஸ் நாட் எக்ஸிஸ்டா? இப்போ இந்த வியூவை ரன் பண்ணா டேட்டா வரும். ஸோ நான் ஏற்கனவே சொல்றேன், இது வந்து ஒரு போட்டோ எடுக்கிற மாதிரி. உங்க இதுல நீங்க ஒரு ஸ்கிரீன்ல போட்டோ எடுப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஸ்னாப்ஷாட். ஸோ கிளிக் பண்ணிட்டா அந்த ரெக்கார்டை பத்திரமா வச்சுக்கும். நீங்க ரெஃப்ரெஷ் பண்ற வரைக்கும் பத்திரமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது பேக்கப் பர்பஸ்க்கும் யூஸ் ஆகுது. ஓகே, ஓகே கைஸ், தேங்க்யூ.